ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Question from Govindan sir. எஞ்சான் உடம்படியோ ஏழிரண்டு வாயிலடி பஞ்சாயக்காரர் ஐவர் பட்டணமும் தானிரண்டு அஞ்சாமல் பேசுகின்றாய் ஆக்கினைக்குத்தான் பயந்து நெஞ்சார நில்லாமல் என் கண்ணம்மா நிலை கடந்து வாடுரண்டி. இது அழுகணி சித்தரின் பாடல். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக் கருமை கொலோ. இது மகாகவி பாரதியாரின் பாடல். மகாகவி பாரதி அழுகணி சித்தரின் பாடலால் கவரப்பட்டதால் தான் கண்ணம்மா என்கிற வார்த்தையை தனது பாடலிலும் பயன்படுத்துகிறாரா? அழுகணி சித்தரும் மகாகவி பாரதியும் கண்ணம்மா என்று யாரை கூறுகிறார்கள்? இது அவர்கள் கற்பனையில் உதித்த ஒரு கதாபாத்திரமா அல்லது சிந்தாமணி கிரகத்தில் உறையும் அன்னை ஆதி பராசக்தியா? பாரதியார் கண்ணனை எத்தனையோ ரிலேஷன்ஷிப்பில் வச்சு பாடியிருக்காரு. அதில் கண்ணனை தன்னுடைய காதலி கண்ணம்மா என்ற பேரில், கண்ணன் என் தகப்பன், கண்ணன் என் தோழன், கண்ணன் என் காதலன், இப்படி விதவிதமான பாவத்தில் வச்சு பாடியிருக்காரு. அப்போது அது கண்ணனை ஒரு ஒரு ஃபெமினைன் ஃபார்மில் வச்சு பார்க்கிற போது அவருக்கு அதுக்கு இணையான ஐடியாஸில் அவர் பாடுகிறார். பாரதி ஒரு பொய்டிக் லைசன்ஸும் சொல்லுவாங்க. ஒரு பொயட்டுங்கிறவன் யாருன்னா ஸ்பான்டேனியஸ் அவுட் பஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறான். அவ்வளோதான். அவனுக்கே தெரியாது அவன் அழுறானா, சிரிக்கிறானா, காதல் வயப்பட்டானா, ஸோ எதுவுமே புரியாது. தே ஆர் எமோஷ்னல் பண்டில்ஸ். அந்தந்த நேரத்துக்கு என்னெல்லாம் தோன்றதோ அது அவங்க பாடுறாங்க. இட் இஸ் நாட் தட் அது அவங்க முழுசாக அந்த மைண்டில் அதை கொண்டு வந்து அதை விஷுவலைஸ் பண்ணி பாடுறாங்கன்னு கூட சொல்ல முடியாது. தானாக வர்றது தான். ஒரு பாம்பை பார்த்த உடனே அது என்ன போய்ட்ரியா, பாம்பு பாம்பு அப்படின்னு கத்துறாங்களோ இல்லையா, அந்த மாதிரி தானாக வரக்கூடிய ஸ்பான்டேனியஸ் அவுட் பஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸுங்கிற வார்த்தை தான் கவிதைக்கு இலக்கணம் ஆங்கிலத்தில். அதனால் இப்போது சித்தர்னு சொல்கிறீங்க. பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? எத்தனையோ சித்தர் வந்தாரப்பா, அதில் நான் ஒருவன் அப்படின்னாரு. எவ்வளோ சித்தர்கள் வந்தாங்க, அதில் நான் ஒருத்தன் அப்படின்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் பாரதியார் பாண்டிச்சேரியில் வசித்த காலத்தில் அவருக்கு ஒரு சித்தருடைய பரிச்சயம் இருந்தது. அந்த சித்தர் பின்னால் இவர் போய் காலை கெட்டியாக பிடிச்சின்னுட்டு எனக்கு நீ உபதேசம் கொடுத்தா தான் ஆச்சுன்றாரு. சித்தர் காலை ஈத்துன்னு ஓடுறாரு. இருந்தாலும் அவர் காலை விடவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சித்தர்கிட்ட போகிறாரு. அது சித்தருடைய பேர் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அது யார் வேணா இருந்திருக்கலாம். ஸோ பாண்டிச்சேரியில் பாரதியார் காலத்தில் எவ்வளோ சித்தர்கள் இருந்திருக்கலாங்க. ஏன்னா இங்கே இந்தியாவை பொறுத்த மாத்திரம் மேக்சிமம் போர்ஷன்ஸில் பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தது, அங்கே ஃப்ரெஞ்சு ஆட்சி இருந்தது. அதனால் நிறைய பேர் இங்கே இருந்தால் பம்புன்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் அரபிந்தோ, மதுரை அரபிந்தோ, அவங்கெல்லாம் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு அங்கே தான் இருந்தாங்க. அப்போ அவர் ஒரு சித்தரை சந்திக்கிறாரு. அந்த சித்தருக்கும் அவருக்கும் அந்த சித்தருக்கு அவர் வச்சிருக்கிற பேர் குள்ளசாமி அப்படின்னார். மேபி வாஸ் வெரி ஷார்ட் இன் ஹைட். அந்த அர்த்தத்தில் பாரதியார் கவிதைகள் ஞான குரு திகனை போற்றுகின்றேன், நாடனைத்தும் தானாவான் நலிவிலாதான், மோன குரு திருவருளால் பிறப்பு மாறி நாம் அமரநிலை சூழ்ந்து விட்டோம், எப்போதும் குரு சரணம் நினைவாய் நெஞ்சே, எம்பெருமான் சிதம்பர தேசிகம் தாழ் எண்ணாய், முப்பொழும் கடந்த பெரு வெளியை கண்டான், முக்தி எனும் வானகத்தை பரிதியாவான், தேசத்தார் இவன் பெயரை குள்ளச்சாமி. சித்தர் பாண்டிச்சேரியில் அவர் பார்த்த சித்தர், அவருக்கு உபதேசங்கள்லாம் கொடுத்த சித்தர் குள்ளசாமின்னு சொல்லுவாங்க. அது யாருன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா பாண்டிச்சேரியில் பாரதியாருடைய காலத்தில் அரவிந்தர் இருந்திருக்காரு, அது போக நிறைய சித்தர்கள் இருந்திருப்பாங்க. அதான் இவர் வச்சிருக்கிற பேரு குள்ளசாமி, குள்ள சித்தர். தேவர் பிரான் என்றுரை பார்த்தெளிந்த ஞானி, பாசத்தை அறுத்து விட்டான் பயத்தை சுட்டான்,
பாவனையால் பரவெளிக்கு மேலே தொட்டான். நாசத்தை அழித்து விட்டான், யமனை கொன்றான். ஞானகங்கை தனை முடி மீதேந்தி நின்றான். ஆசையெனும் கொடிக்கொரு தாழ் மரமே போன்றான். ஆதியவன் சுடற்பாதம் புகழ்கின்றேனே, வாயினால் சொல்லிடவும் அடங்காதப்பா. வரிசையுடன் எழுதி வைக்க வகையும் இல்லை, ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ. இது ஒரு போர்ஷன். சூரியன் இருக்கார், ஞாயிறுனா சூரியன். அதை இன்ச்சி டேப் வச்சு அளந்துட முடியுமா? ஞாயிற்றை சங்கிலியால் அளக்க போமோ, ஞானகுரு புகழ்தன்னை வகுக்க போமோ அப்படிங்கிறார். ஒரு நிஜமான ஞானி நம்ம குருவாக வர்றபோது அவனுடைய டெப்த்ஸ், அவனுடைய இன்டெலிஜென்ஸ் என்னங்கிறத நம்மளால் விளக்க முடியுமா? வாசித்து காணோனாத ஒரு நிலைங்கிறாங்க. இதே பாரதி இன்னும் கொஞ்ச நாள் போனால், இன்னும் கொஞ்சம் பாட்டு தள்ளி போனோடனே சொல்கிறாரு, ஒரு வள்ளலார் சொல்கிற மாதிரி மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் அப்படிங்கிறாரு இல்லையா. இந்த மரணத்தை வென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு. இப்போ அவர் இருக்கிற போது சொல்கிறார், உலகத்தில் சாவு இல்லாமல் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு வரிசையாக சொல்லுவார். கிருஷ்ண பரமாத்மா ஒரு வேடன் விட்டு அம்புல இறந்தான். நோவாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டி. புத்தருக்கு ஒரு பாய்சன் கலந்த மட்டனை ஒரு ஏழை பொம்பளை மூலமாக கொடுத்துட்றாங்க அவர் பிடிக்காதவங்க. அதனால் அவர் வியாதி வந்து சேர்த்தார். நோவாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர். அந்தன நாம் சங்கராச்சாரியன் மாண்டான். ஆதிசங்கரர் அவரும் உலகத்தில் வந்தார். எவ்வளோ பெரிய ஞானி. அவரும் ஒரு நாள் போய் தானே ஆகணும். அதற்கடுத்த ராமானுஜனும் போனான். ராமானுஜருடைய பதப்படுத்தப்பட்ட உடம்பு ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. ஆனால் ராமானுஜர் என்ற அந்த உயிர் துடிப்பு இன்னைக்கு உலகத்தில் இல்லை இல்லையா. அவருடைய பதப்படுத்தப்பட்ட உடம்பு தான் அங்கே இருக்கு. சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான். இயேசு சிலுவையில் போனார். தீயதொரு கணையாலை கண்ணன் மாண்டான். கிருஷ்ணர் இப்படி காலை வச்சுன்னு உட்காந்துருந்தார். அதை ஒரு மானுடைய ஃபேஸுன்னு நினச்சி தூரத்துலேருந்து ஜரான்ற வேடன் அம்பு விட்டான். அதில் அவருடைய உயிர் பிரிஞ்சது. அதனால் அந்த கணைன்னா அம்பு. அதனால் கிருஷ்ணன் கூட செத்தான். பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான். சீதாதேவி பூமி பழக்க உள்ளே போனால் எல்லாரும் போட்டுக்கின்ற ராமபிரான் சரையூ நதியில் ஜலசமாதிக்கு போனார். பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பி. இவ்வளோ பெரியவங்கள்லாம் உலகத்தில் வந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. நான் ஆஸ் அ பாரதி என்ற கவிஞன் என்னுடைய கவிதைகளால் என்றைக்கும் உயிரோடு இருப்பேன். நான் சாகாதிருப்பேன்னா அந்த முண்டாசு கவிஞன் ஃபிசிக்கலாக இருக்க போகிறான்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய கவிதைகள் வாழும் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாருக்குமே உண்டு. இப்போ ராகவேந்திரர் இருந்தார். அவருடைய ஜாதகத்தை 3 கேரளா நம்பூதிரிங்க பார்க்குறாங்க. ஒரே ஜாதகம்தான். ஒருத்தர் சொல்கிறான் அவர் ஒரு 80 வயசு வரைக்கும் இருப்பார். இன்னொருத்தர் சொல்கிறான் 400 வயசு வரைக்கும் இருப்பார். இன்னொரு சொல்கிறார் 800 வயசு வரைக்கும் இருப்பார். அடிக்கவே வர்றாங்க மடத்தில் இருக்கிறவங்க, என்ன 3 ஒரே ஜாதகத்துக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு. அப்போது அவர் சிரிச்சுக்கிட்டே ராகவேந்தர் சொல்கிறார், 3 பேரும் சொல்கிறதும் கரெக்டு தான். என்னுடைய இந்த பயாலாஜிக்கல் ஃபிசிக்கல் பாடி இல்லையா, அது 70-80 வயசு வரைக்கும் இருக்கும். நான் எழுதுகிற இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, வியாக்கியானங்கள், அதெல்லாம் ஒரு 300-400 வருஷம்தான் இருக்கும்னு. இன்றைக்கி ராகவேந்தர் எழுதின ஏதாவது ஒன்று ஃபேமஸாக உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? அவர் எழுதிட்டு போன ஏதாவது இன்றைக்கி ஃபேமஸில் இருக்கு இல்லை? ஏன்னா 300 அவரே சொல்லிட்டார். இந்த ஃபிசிக்கல் இது ஸ்பிரிச்சுவல் பாடி ஜீவசமாதியில் ஒரு 700 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கும் அப்படின்னாரு. அப்போது அவங்க சொல்கிறதெல்லாம் வேறு வேறு தத்துவங்கள். ஒன்று ஃபிசிக்கல், இன்னொன்று அவங்களுடைய கிரந்தங்கள், இன்னொன்று அவங்களுடைய நேம் ஃபேம் ஆர் அவங்களுடைய ஆத்மசக்தி இந்த உலகத்தில் இருக்கும்ன்ட்டு. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். பாரதி நான் சாகாதிருப்பேன் கண்டீர்னா என்ன? பாரதி 1950 ரேஞ்சில் செத்து போயிட்டான். இன்றைக்கி 2025. அப்போது ஒரு 50 + 25 75 இயர்ஸ் ஆகி இன்னும் பாரதி இருக்கானா இல்லையா? அவனுடைய கவிதைகள் எல்லாருக்கும் தெரியுது. பாரதியார்னு ஸ்கூல் பசங்கள் கூட ஒரு மீசை வச்சுன்னு தலையில் டர்பன் கட்டின்னு இருக்கிற ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, எல்லாருக்கும். அதனால் அவந்தால் சொன்னது அந்த அர்த்தத்தில் சொல்கிறான். ஐ வில் பி ரிமெம்பர்ட் த்ரூ மை ரைட்டிங்ஸ்ன்ற அர்த்தம் அதுக்கு. மலிவு கண்டீரி உண்மை பொய் கூறேன் யான், மடிந்தாலும் பொய் கூறேன் மானுடர்க்கே. நலிவுமில்லை சாவுமில்லை கேளீர் கேளீர், நாணத்தை கவலையினை சினத்தை பொய்யை
அச்சத்தை வேட்கிதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் இங்கே அழிந்து போகும். சாவுங்கிறது ஒரு எண்ணம். ஸோ வென் யூ கான்குவர் யுவர் தாட்ஸ் யூ ஹவ் கான்குவர் டெத்துன்னு அர்த்தம். இல்லைன்னா மரணம் என்பது ஒரு எண்ணம். ஸோ அந்த எண்ணத்தை தாண்டிட்டியானா மம்மின் உலகியலீர் வனைந்து வனைந்து ஏற்றி ரோமும் சிரிப்ப கரமலர் மொட்டித்து ஊற்றிடும் கண்ணீரதனால் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீருங்கிறார். அப்போ கடவுளுடைய பரவச நிலைக்கு போயிட்டு நாம் அந்த மரணமில்லாத நிலை என்னங்கிறத அனுபவிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அதான் அந்த கடவுளோட ரெண்டரை மெர்ஜ் ஆகிற அனுபவம் இருக்கு இல்லையா, அதை தான் அவங்க மரணமில்லாத நிலைன்னு சொல்கிறாங்க. Question from Satyapriya, USA. When a person dies and departs from the earth, what are the things he takes with him, like thoughts, good and bad karma, unsettled கொடுக்கல் வாங்கல் கடன், experience and money? Is there anything else do they take with them? They can't take money. All that they take is their mind. அண்ட் அந்த மைண்டில் இருக்கக்கூடிய வாசனாதிகள்னுவாங்க. ஒரு பெருங்காயம் இருந்த பாத்திரத்தில் பெருங்காய வாசனை அடிக்கும். அந்த மாதிரி மிஸ்டர் கோவிந்தசாமி, ராமசாமி யாரோ ஒருத்தர் உலகத்தில் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த அனுபவங்கள் அந்த மெமரி சிப்பில் இருக்கும். நீங்களாம் செல்ஃபோனில் மெமரி சிப் போட்டால் என்ன, நீங்களாக லோட் பண்ணிக்கிற மெமரிஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லா உலகத்தில் இருக்கிற மெமரியும் அவங்களுக்கு வரப்போகிறதில்ல. அவங்க எந்த மாதிரி எண்ணங்களை ஸ்டோர் பண்ணணுன்ட்டு வச்சுன்னு இருக்காங்களோ அந்த எண்ணங்கள் அந்த மெமரியில் இருக்கும். ஸோ உடம்புன்றது நான் சொல்லிட்டேன் 5 பொருள்கள். மண்ணில் செஞ்ச பொம்மை இது, அதனால் எரிச்சாலையும் போச்சாலையும் மண்ணுக்கு போயிடும். காற்று வெளியில் வந்துச்சு உள்ளே வந்துச்சு போயிடுச்சு வெளியே. வாட்டர் மாலிகுல்ஸ் தண்ணி இருக்குது இல்லையா, அது உடம்பு விட்டு போயிடும். ஹீட்டு உடம்புல இருக்குது, அது உடம்பு விட்டு போயிடும். அதனால தான் ஒருத்தர் செத்து போட்டாருன்னா உடம்பு தொட்டு பார்த்து ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்றது, மூக்கில் விரல் வச்சு காற்று ஆயிடுச்சுன்றது, உடம்பு எரிச்சாலையும் போச்சாலையும் எங்கேயோ போயிடுறது. இப்போ மிஞ்சி போகிறது என்ன, ஆகாசம். இந்த ஆகாசம் தான் தாட். நம்முடைய எண்ணங்கள்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ஒரு மெமரி சிப் மாதிரி. நீ ஒரு பழைய ஃபோனை யாருக்காவது கொடுத்துட்ற, புது ஃபோன் வாங்குற, பழைய ஃபோனில் இருக்கிற மெமரி சிப் புதுக்கி இதில் போட்டுக்கும் இல்லையா, அந்த மாதிரி மிஸ்டர் ராமசாமி போனால் கூட, கோவிந்தசாமி வந்தால் கூட, ராமசாமியோடைய மெமரி சிப் கோவிந்தசாமியுடைய அந்த செல்ஃபோனுக்குள்ளே வந்துடுது, அந்த உடம்புக்குள்ளே வந்துடுது. அதனால் தாட்ஸ் ஆர் கண்டினியூவஸ், நாட் த பாடிஸ், நாட் த ஃபிசிக்கல் பாடிஸ். Is it okay to use deceased person's clothes, jewelry and belongings? எதுக்காக யூஸ் பண்ணணும்? இப்போது ஒரு ஆள் இறந்து போயிடுறான், அவங்களுடைய ஞாபகம் என்றதை வச்சுக்கிறதுக்காக அவங்க பொருள்களில் தான் வச்சுக்கணும்னு ஏதாவது இருக்கா இல்லையா? அதனால் நீங்கள் யாருக்காவது கொடுத்துடலாம். அவங்க யூஸ் பண்ண பொருள்கள் இல்லை அவங்க யூஸ் பண்ண ஏதோ உனக்கு அவங்கக்கிட்ட ஏதோ பிடிச்சிருந்தா ஒன்று வச்சுக்கோ, ஏதாவது ஒரு மெமரிக்காக ஒன்று வச்சுக்கலாம். மற்றதெல்லாம் சும்மா சும்மா வச்சு என்ன பண்ண போகிற? இருக்கிற பொருளையே வீட்டுக்குள்ளே வச்சுன்னு குடோர் மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிற 100க்கு 90 பொருள் நம்ம தொடர்றதே கிடையாது இல்லையா? பாத்ரூம் போய் குளிப்பேன், கொஞ்சம் பல் விளக்குனா உண்டு, குளித்தா உண்டு, ஒரு ட்ரெஸ்ஸு மாட்டிக்க போகிறேன், இதை தவிர ஒரு சீப்பு இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிக்குவீங்க. மற்றபடி வீட்டில் எவ்வளோ பொருள் இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி தேவையில்லாத பொருள்களெல்லாம் நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ யாருக்காக கொடுத்துடலாமே, ஏன்னா நமக்கு அது ஒன்றும் யூஸ் ஆக போகிறதில்ல. ஆனால் யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அவனுக்கு அது ரொம்ப பெரிய அசட் ஆகிடும். அவன் துணியே இல்லாமல் கஷ்டப்பட்டும் குளிரில் இருக்கான். அவனுக்கு நீ ஒரு பழைய ஜுப்பாவோ பழைய துண்டோ உங்கள் தாத்தாதோ யாராவது கொடுத்துட்டேன்னா அவன் சந்தோஷம் தானே பட போகிறான். எவ்வளோ பேர் ஓல்டேஜ் ஹோம்லாம் இருக்காங்க. நீ அதை கொஞ்சம் ஒரு வாஷ் கேஷ் போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தேன்னா அவங்கெல்லாம் அதை கண்ணில் ஊற்றிக்குவாங்க. நிறைய இடங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் ஓல்டாக இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை கட் பண்ணி கர்டன் மாதிரி போட்டுக்கிறாங்க. அந்த ஓல்டேஜ் ஹோமில் அங்கங்கே ஜன்னலுங்களுக்கு கர்டன் மாதிரி யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அது பெரிய விஷயம். உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் தான் வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 4 செட்டு ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு பொங்கல், தீபாவளி அது இதுன்னு வாங்குறீங்க இல்லையா, பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாவே பெரிய விஷயம். சும்மா நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி ட்ரெஸ் இருக்கும். என்ன பண்ண போகிறாங்க அந்த ட்ரெஸ் எல்லாம்? இருக்கிறது 7 நாள். ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் போட்டால் கூட 14 ட்ரெஸ்ஸுக்கு மேலே உனக்கு தேவையே இல்லை. சும்மா அடுக்கி வச்சுன்னுட்டு சும்மா துவச்சி நெசிரி போட்டுட்டு அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஒரு மாதிரி மக்கு வாசனை வந்துடும், மக்கிப்பான வாசனை வந்துடும். எதுக்கு அதெல்லாம் வச்சுட்டு அதுன்னு இருக்கணும் இல்லை, கொடுத்துருங்க. தேவையில்லாத எதாக இருந்தாலையும்
அதை கொடுத்துடணும். யாதனின் யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் அதனின் இளன். இது எது வேணான்னு எவன் விட்டுன்னு போகிறானோ அவனை பாதிக்கிற விஷயம் எதுவுமே உலகத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். தேவையில்லாத பொருளெல்லாம் விட்டுடு, தேவையானது வச்சுக்கோ, நான் வேணான்னு சொல்ல. தேவையில்லாததுன்னா கொடுத்துடணும். சும்மா சேர்த்து வச்சு என்ன பண்ண பாருங்க. நிறைய பேர் விட மாட்டாங்க, அது ஒரு எண்ணம். நிறைய பேர் வீடு மாத்திர போகிற நீ பார்த்தியானா பழைய முறம் தொடப்பக்கட்டை உடஞ்ச சேரு எல்லாத்தையும் லாரியில் போட்டு எடுத்துன்னு போவாங்க புது வீட்டுக்கு. நிறைய யோசனை பண்ணி இந்த மாதிரிலாம் எடுத்துன்னு போகிறது எவ்வளோ பெரிய வேஸ்ட்டு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த டூத் ப்ரஷ் இல்லை 5 ரூபா தான் அது விலை, அதை பல்லு வேலைக்கு அது ஏற்கனவே வந்து இதாக இருக்கும், அதை எடுத்து வச்சுக்குவாங்க. கேட்டாக்கா சீப்பு கழுவுறதுக்கு வச்சுக்கிறாங்களா இவங்க இல்லை. அதனால் நம்ம மெட்டனாலிட்டி ரொம்ப கஷ்டம். ஃபாரினில் அப்படி இல்லை. நிறைய அமெரிக்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்குகிற ட்ரெஸ்ஸே வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான் இருக்கும். நம்மளும் அதாவது நம்ம ஆளுங்க அங்கே போனால் வேறு லைஃப் ஸ்டைலு. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அது யாரா ட்ரை கிளீனிங்கில் போட்டு இசிறி போட்டுக்கிறதுங்கிற மாதிரி தே பை சீப் க்ளோத்ஸ். அது கேஷுவலாக யூஸ் பண்ணிவிட்டு அது தூக்கி போட்டுருவாங்க. தே வில் கோ ஃபார் நியூ திஸ் திங். யூஸ் அண்ட் த்ரோ மாடல்ஸ் நிறைய இருக்குது அந்த காலத்தில். இப்போது நமக்கு அப்படி பழக்கம் இல்லைல்ல, நம்ம எல்லாத்தையும் மடித்து ஒழிச்சு இப்படியெல்லாம் பண்ணினே இருக்கிறோம். அதனால் தேவையில்லாததை வச்சுக்காத, எல்லாத்தையும் கொடுத்துனே வா, உனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஆளுக்கு நிஜமான தேவைகளுங்கிறது, நீ சுடுகாட்டுக்கு போகிற போது எதையும் எடுத்துன்னு போவேன், எதையும் எடுத்துன்னு போக மாட்டேல்ல, அவ்வளோதான். அப்போ அதெல்லாம் தேவையாக இருந்தால் நீ எடுத்துன்னு போக முடியுமா உன்னால்? கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போவது எதுவும் இல்லை, மண்ணடிக்கு போகும் முன்னே. நீராகி குருதியென நின்னுடலில் சுற்றி வந்தான், நின்ற பெருவெளியினிலே நின்னையே தவழ விட்டான். கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு செல்வார் யாரும் இல்லை. அண்டி இவன் பாதங்களில் அடைக்கலமாகிவி அண்ணாமலையினிலே அக்னியாய் நிற்பவனும் ஐயன் சிவசங்கரனே. அப்போ கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போவது எதுவும் இல்லை. ஒரு வீட்டில் வயசான தாத்தா பாட்டி கொஞ்சம் பெட் ரிட்டன் ஆகிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள கொண்டாந்து ஃப்ரண்ட் ரூமில் போட்டாங்களாம். இதுங்களுக்கு எதுக்கு கட்டில் மெத்தல்லாம் சொல்லிவிட்டு இந்த யங் கப்புளில் அவங்க கட்டில் மெத்தில் படுத்துன்னு வீட்டு வாசலில் ஒரு பாய் தலைக்காணியில் கொண்டாந்து இவங்கள போட்டுட்டாங்களாம். இவங்க யூஸ் பண்ணி இந்த வெள்ளி தட்டெல்லாம் அவங்க எடுத்து வச்சுன்னு இவங்களுக்கு ஒரு சாதாரண தட்டு கொண்டாந்து கொடுத்தாங்களாம். அதை பேரன் பார்த்தானாம். பார்த்துட்டு இந்த மாதிரி தாத்தா பாட்டி இறந்த உடனே நான் அந்த தட்டை பத்திரமா எடுத்து வச்சுக்க போகிறேன்ட்டு. ஏண்டான்னாங்களாம். உங்களுக்கு கொடுக்கணும் இல்லைன்னாலும். நீ யாருக்கு நீ எதை விதைக்கிறியோ அதுதானே உனக்கு திரும்பி வரும். அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, முக்காலுக்கு ஏகா முன். இப்போ 2 காலில் நடக்கிறேன், கொஞ்சம் வயசான உடனே குச்சி வச்சு நடப்பேன், அது 3வது கால். அதனால் முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வீழாமுன். ஒன்றை கொண்டாந்து ஃப்ரண்ட் ரூமில் போட்டு போகிறாங்க. முன்னறையில் வீழாமுன் முக்காலுக்கு ஏகாமுன் கட்சி ஏகம்பனையே நினை. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கும்பிடுறா பாவி அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஒரு கால் சவரனோ அரை சவரனோ இது ஒரு தாலி போட்டுனுக்கிறா உங்கள் அம்மாவோ பாட்டியோ யாரோ. அவள் இறந்து போகிற போது இவ்வளோ நாள் போட்டுன்னு இருந்தால் போட்டுமே என்னப்பா. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மஞ்சள் கொம்பை கட்டிவிட்டு அந்த தாலி எடுத்து வச்சுக்குவாங்க. கேட்டால் பூஜையில் வச்சுக்கணும்னுவாங்க இல்லையா. இவ்வளோ வருஷம் இருந்தால் இல்லை போட்டோமே கால் சவரன். ஏன்னா இவனை வளர்த்து கால்நாட்டி காண்டேகர்னு ஒரு மரட்டி கவிஞன் சொன்னான். தாய்ங்கிறவ யாருன்னா கண்ணை விளக்காக்கி ராத்திரி பகல் முழிச்சின்னு இருக்காங்க. அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயும் கத்திக்கின்னு உட்காந்துங்க, வெளியே வந்து கத்தின்னு தூங்கக்கூடாது 1 வருஷத்துக்கு. அம்மாவை கண்ணை விளக்காக்கி கரத்தை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி தருபோல் எவ்வளோ அவளை தாய்ங்கிறான் காண்டேகருங்கிற கவிஞன். அவ்வளோலாம் நம்மளை வளர்த்து அம்மா இருக்கா, போட்டுமே என்ன தவள் உண்டு, தாலி இது இல்லை ஓடணும், இவன் எடுத்துக்க அது மஞ்சள் கொம்பு கட்டிவிட்டு அதை எடுத்து வச்சுக்குவோம். இப்படி எவ்வளோ விஷயங்களில் நமக்கு எதையுமே விடுறதுக்கு மனசு வரல. வேண்டின் உண்டாக துறந்த பின் யாண்டும் இடும்பையில். நீ எல்லா சந்தோஷமும் உனக்கு வேணும்னா முதல்ல விட கற்றுக்கோ. இஃப் யூ ஹவ் டு லீவ் டோட்டலி டு லிவ் டோட்டலி, யூ ஹவ் டு லீவ் டோட்டலி டு லிவ் டோட்டலி. இப்போ வேண்டின் உண்டாக துறக்க எல்லாத்தையும் விட்டுணுமா, விட்டு விடுதலையாகிய நிற்பாய் சிட்டுக்குருவியை போல. ஒரு பறவை இருக்குது, விலங்கு இருக்குது, அது ஒன்று மாதிரி பேங்க்கில் போய் அக்கௌண்ட்டு திறக்குதா, ஆதார் கார்டு வாங்குதா, கிரெடிட் கார்டு வச்சுன்னுக்குதா, ஒன்றும் கிடையாது.
அதனுடைய போக்கில் ஜாலியாக ஒரு மரத்தில் கூடு கட்டுது, அதுக்குள்ளே வந்து உணவெல்லாம் சேகரித்து வச்சுக்குது, தன்னுடைய முட்டைகளை அதில் போடுது, அதை காப்பாற்றுது, எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது. அதுக்கு ரெக்கெல்லாம் முளைச்ச உடனே அந்த இதை வெளியே துரத்தி விட்டுருது, ஆஃப் ஸ்ப்ரிங்குன்னுவாங்க, அதை துரத்தி விட்டுடும். நம்ம தான் பேரன் கொள்ளு பேரன் வரைக்கும் கட்டிக்கின்னு அழுதுன்னுங்கிறோம் இல்லையா? வி கான்ட் லீவ் எனி திங். அந்த மாதிரி ஹியூமன் தான். பறவைகளெல்லாம் பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்குது. அது ஏதாவது வந்து வெட்டிங் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணுதா, வீடு கட்டிக்குதா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுதா, இன்கம் டேக்ஸ் கட்டுதா, எங்கேயோ 20,000 மைல் இருந்து பறந்து வருது. உங்கள் வேடந்தாங்களுக்கு சிதம்பரங்கிட்ட எங்கேயோ வருது, அந்த தண்ணியில் இருந்து மீன் சாப்பிட்டு இனப்பெருக்கம் செஞ்சுட்டு அது பாட்டிக்கு போயிடுது. எங்கேருந்து வந்துச்சோ. இப்போ எவ்வளோ 20,000 மைல் நீ ஏரோப்ளேனில் போனாவே லேட் ஆகுது, அதுங்க பறந்து வருது, அழகாக அதனுடைய வேலையை செஞ்சுட்டு இன்னொரு இதுக்கு போயிட்டே இருக்குது. அதனால் இயற்கையில் இருக்கிற எதுவும் ஒன்றுமே மனுஷங்களை மாதிரி பிளான் பண்ணுறதில்ல. காட் ஹஸ் பிளான்ட் தேர் மைண்ட் டு அக்செப்ட் த ஹார்ட்கோர் ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப் அண்ட் லிவ் எஃபர்ட்லெஸ்லி. நாம் இதிலெல்லாம் மாட்டிக்கிறோம். நம்ம சொந்தம் பந்தம் இதிலெல்லாம். நான் வந்து ஒரு நாயுகன் அப்படின்னு ஒரு கதை, நாயகன் இல்லை, ஒரு கிழவன் தான். அவங்ககிட்ட போயிட்டு யார் நாரதர் விஷ்ணுலோகத்துக்கு போனாராம். அங்கே பெருமாள் தனியாக உட்காந்துருந்தாராம். என்ன பெருமாள், நான் யாருப்பா வர்றாங்க இந்த காலத்தில், வைகுண்டத்தில் யாருமே கேட்குறதில்ல, அவங்கெல்லாம் உலக சுகத்தில் மாட்டின்னுக்கிறாங்கன்னு. என்ன இப்படி சொல்லிட்டு, நீ யாரை வேணால் கூட்டுவா, நான் சேர்த்துக்கிறேன்னாராம். சரி, நீ உலகத்தில் வந்தான். வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் வர்றீங்களா, விஷ்ணுலோகத்தில் வைகுண்டத்தில் வேக்கன்சி இருக்குன்னு. அவங்க போயா அப்படின்னாங்களாம். ஒரு கிழவங்கிட்ட போனோடனே வர்றேன் ஆனால் அப்படின்னா, என்ன ஆனான்னா, எனக்கு ஒரு பேரங்கிறான், அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பெல்லாம் வந்த உடனே நான் வந்துடுறேன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு போனாரான், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் கொள்ளு பேரனை பார்த்துட்டு வந்துடுறேன்னா. அதுக்கப்புறம் இன்னும் அவனுக்கு பிஸ்னஸ் சரியாக தெரில, கற்றுக் கொடுத்துட்டு தான் வருவேன்னா. இவன் இன்னும் தேர மாட்டான்னு சொல்லி நாரதர் இது பண்ணார். அதுக்குள்ளே அவன் இறந்து போட்டான்னா, இறந்து போயிட்டு கிழவன் அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால அந்த வீட்டை ஒட்டி இருக்கிற தெருலையே நாயாக வந்துட்டான். இந்த பேர குழந்தைங்கள்லாம் கல் எடுத்து அடிக்குதுங்க, அதுக்கு என்ன தெரியும் தாத்தா தான் வந்துக்குது நாயின்னு சொல்லிட்டு. அப்போது நாரதர் போய் அந்த நாய் தாத்தா கிட்டே சொல்கிறாரு, நான் சொன்ன பேச்சு கேட்டுருந்தா நீ பெருமாள் கிட்டே நித்திய சூரியா திருவடியில் உட்காந்துருக்கலாம், ஏன் இந்த மாதிரி இப்போ அவசரப்பட்டுங்க. யார் அடித்தாங்க, என் பேரன் தானே அடித்தான் நான் வந்தாள். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் இப்படி தான். இவங்களுக்கு இந்த உலக சுகத்தை விடுறதுக்கு மனசே வராது. ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் ஒன்றும் இல்லாத எலும்பு ரோட்டில் கிடக்கும், அது வாயில் கவிக்கின்னுட்டு கடிக்கும். அதில் ஒன்றும் இல்லை, அதுதான் ஃபுல்லாக சரிச்சிட்டாங்களே. இது கடிக்க இதனுடைய தொங்கு சதை 2 பக்கம் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த வரும். அப்போ எலும்புலேருந்து வருதுன்னு நினச்சிக்கிட்டு இது இன்னும் கசுக்கு பசுக்குன்னு கடிச்சு வாயெல்லாம் புண்ணாக்கிக்கும். அதே மாதிரி நாய்கிட்ட ஒரு தேங்காவை கொண்டு போய் கொடு, அதுக்கு தேங்காய் உடச்சி சாப்பிட்றதுக்கு, பத்தை போட்டு சாப்பிட்றதுக்கு, உங்களை மாதிரி வெல்லம் தொட்டு சாப்பிட்றதுக்கு தெரியுமா, ஊட்டின்னு தான் இருக்கும், தேங்காய் ஊட்டின்னு தான் இருக்கும். இப்போ நாய் பெற்ற தெங்கம்பழம்னுவாங்க. இந்த மனிதர்கள் இப்படி தான் இருக்காங்க. இவங்களால எதையும் விட முடியல. அட்டாச்மெண்ட்டுங்கிறாங்க இல்லையா, பந்தம் பாசம், இது இவங்களால் விட முடியறதில்ல. எந்த ஒரு ஹைட்டுக்கு போனாலையும் விட முடியறதில்ல. அது ஒரு நாள் விட முடிஞ்சதுன்னா நீ ஆர் ப்ரிப்பேர்டு ஃபார் மோட்சம்னு அர்த்தம். லிபரேஷனுங்கிறது என்ன, ஒரு காத்தாடியை கையில் கட்டியிருக்கிற நூலை விட்டுருது, காத்தாடி அதில் போகல எங்கேனா பறக்கட்டும், உனக்கு என்ன அதை பற்றி. அந்த மாதிரி நாம் இந்த உலகத்தை விடலை. இந்த உலகத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நான் வந்து மோட்சத்துக்கு போடுவேன்ற, வைகுண்டத்துக்கு போயிடுவேன்ற, கைலாசத்துக்கு போவேன்ற, எங்கேயும் போக மாட்டேன். திருப்பி இந்த உலகத்தில் தான் வந்துக்கிட்டே இருப்பேன். அப்போ விடுதலையாகி நிற்பது தான் ஞானம் என்பது. அது எல்லாராலையும் முடியறதில்லைல்ல, யாராலையாவது முடியும். உங்களை மாதிரி தான் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் மனைவி ஒரு பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க. நான் ஜனவரி 16, 1996 எல்லாரையும் விட்டேன். அவங்க என்ன செத்து போட்டாங்களா, நான் என்ன செத்து போட்டேன் இல்லை, அவங்க பாட்டு இவங்க நல்லா தாங்கிறாங்க. நான் இந்த தடவை அமெரிக்கா போயிருப்பேன், அவங்கள பார்க்குறேன்ற இல்லை, அவங்க எப்போயாவது மெட்ராஸ் வராங்க, அவங்க என்ன பார்க்குறாங்கன்ற இல்லை. அப்போ இது வெள்ளரி பழம் மோட்சம்னு பேர். வெள்ளரி பழம் காம்பருந்து கீழே தானாக விழுமா. அந்த மாதிரி இஃப் யூ ஆர் டெஸ்டைன்டு யூ வில் லீவ் ஆல் திஸ் பந்தம் பாசம் பண்ணால். இல்லைன்னா விட முடியாது. எப்போ பாரு நான் சொன்ன கதை தான், கட்டிக்கின்னு அழுதுன்னே இருப்பீங்க, பேரன் கொள்ளு பேரன் இப்படி அலைஞ்சிக்கினே தான் இருப்பீங்க. அப்போ மோட்சம் என்பது என்னன்னா, ஒரு எல்லாத்தையும் விடக்கூடிய ஒரு பற்றற்ற நிலை.
எல்லாத்தையும் விட தயாராக இருக்கணும். ஒரு பற்றற்ற நிலை, அதுதான் மோஷன். கண்ணதாசன் சொல்கிறான், அன்பெனப்படுவது யாதென கேட்டேன் அழித்து பார் என்று இறைவன் சொன்னான். அன்புங்கிறது என்ன, சும்மா ஐ லவ் யூ அப்படின்றது இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறத கேர் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது. வி ஹவ் டு கேர் ஃபார் அதர்ஸ் அண்ட் வி ஷுட் பி வில்லிங் டு ஷேர் வாட் வி ஹேவ் வித் அதர்ஸ். இவ்வளோ தான் நான் சொல்கிற கோயில் பிரசாதம் கதை தான். கோயிலில் ஒரு தொன்னையில் பிரசாதம் கொடுத்துருக்குறாங்க எங்கேயோ. யாரோ ஒருத்தன் அங்கே பிரசாதம் தீர்ந்து போச்சுன்னு உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கொடுங்களேன்றான். அங்கே போய் வாங்கிக்கோன்னுவேன். உங்கள்கிட்ட கோயிலில் ஓய்சல் கொடுத்த பிரசாதத்தை தவள் உண்டு அவனுக்கு கொடுத்தா என்ன போகும்? நமக்கு அது கூட மண். ஏன்னா நமக்கு வர வேண்டிய லக்கு அந்த பிரசாதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட யாரோ ஒருத்தன் எதையோ கொண்டாந்து கொடுத்தான். அவர் அதிலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு இது எல்லாருக்கும் கொடு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்தவன் கேட்டு, அவங்ககிட்ட ஏன் கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னா. ஏன் என்னானா, உங்கள்கிட்ட கொடுத்தா நீ பெரியவா பிரசாதம் சொல்லி நக்கிடுவேன், அவனா எல்லாருக்கும் கொடுப்பான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் ஒரு தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. கேரிங் அண்ட் ஷேரிங், டு ஷேர் அண்ட் கிவ் டு ஆல் அண்ட் டு அதர்ஸ், அதுதான் வந்து எல்லாத்திலையும் பெரிய தர்மம் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஒரு மகான் இருக்கார். அவர் கருவிலே திருவுடையார்னு அவருக்கு ஏதோ தலையை திருக்கிறதுனால சாமி ஆகிறாரு. சாமி ஆகிட்டு அவங்க என்ன வச்சுன்னுக்குறாங்க, ஒன்றும் இல்லை, ஒரு காவி ட்ரெஸ் வச்சுன்னு இருப்பாங்க, ஒரு 2 கோமணம், கையில் ஒரு வாத்தோட்டுற குச்சி வச்சுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தான் வந்து சொத்து பத்தெல்லாம் மடத்தில் இருந்தாலும் அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது இல்லையா. இன் வாட் வே தே ஆர் அட்டாச் டு ஆல் தட் திங். யாரும் கணக்கு பிள்ளைங்க உட்காந்துட்டு டெஸ்க்குங்களில் கணக்கு எழுதின்னு உட்காந்து இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் தேவைப்படுறதில்லை. அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க நிஜமான. ஒரு கேளு போகிறா சாமிக்கிட்ட, பரமாச்சாரியர்கிட்ட. சாமி 8 சவரம் கேட்குறாங்க மாப்பிள்ளை வீட்டில், எங்கள் அப்பா கிட்ட ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு. சரி, அம்பாளுக்கு தெரியும் இல்லை, அங்கே போய் உட்காருன்றாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஆந்திராவில் ஒரு கார் வந்து நிற்கிது. அதில் ஒரு ரெட்டியார் ஒரு பெரிய தாம்பாளத்தில் புடவை, ரவிக்கை, வேஷ்டி, ஒரு 9 காயின்ஸ் கோல்டு எடுத்துன்னு வராரு. என் பொண்ணு கல்யாணத்துக்காக உங்கள்கிட்ட வந்தேன், நல்லபடியாக ஆசீர்வாதத்தில் ஆயிடுச்சு, அதுக்காக நான் தேங்க்ஸ் கிவிங்காக புடவை வேஷ்டி 9 சவரம் கொண்டாந்துக்கிறேன். பெரியவர் அந்த பொம்பளையை கூப்பிட்டு, நான் சொன்னேன் இல்லை அம்பாளுக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிவிட்டு இப்போ மடத்தில் ஒரு ஆளை கூப்பிட்றாரு. இந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கோ, இந்த ரெட்டியார் ஃபேமிலியும் கூப்பிட்டுன்னு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அம்பாள்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதில் 8 சவரன் இந்த பொண்ணு கையில் கொடுத்துரு, ஒரு அம்பாள் பிரசாதத்தையும் 1 சவரனையும் இந்த ரெட்டியார்கிட்ட கொடுத்துரு, அந்த புடவை இதெல்லாம் இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி? இந்த பொண்ணு வந்திருக்கா, இவர்கிட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு? மனசுக்குள்ளே அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வருது. அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் மூமெண்ட்ஸ் வரும். அப்போ அந்த பொண்ணு மேட்ரு தீர்ந்துச்சா? அதே மாதிரி ஒரு திருக்கோயிலூர் தபோவனத்தில் ஞானானந்தகிரி சாமின்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப பெரிய நிலை வருது. 400 வருஷம் உயிரோடு இருந்தார். அவர் சொல்லலைன்னா மாயம்மாவை பற்றியும் ராம் சரத்குமார் சாமி பற்றியெல்லாம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ பெரிய ஞானி அவர். ஸோ திருவண்ணாமலை கோயிலில் இருக்கிற வேணுகோபால சாமின்னு தெரியுமா? சிவனுக்கு பேக் சைடு சுற்றி வர்றபோது அங்கே பஞ்சலிங்கம், பக்கத்தில் வேணுகோபாலன். அந்த வேணுகோபாலனும் அவரும் ஒன்றே தான். வேணுகோபால்னா யார்? இடைக்காட்டு சித்தர், இடையன். வேணுகோபாலன் இடையன், காட்டில் இருக்கிறவன். அது வன்னியாச்சலம், சலம்னா மலை. திருவண்ணாமலை ஒரு காலத்தில் வன்னி மரங்கள் அடர்ந்த காடாக இருந்துச்சு, அதனால் அங்கே இருந்தார். அப்போ அவர்கிட்ட சிஷினா வந்து சேர்றாரு. யார்? உங்கள் அண்ணாமலையார். வந்த உடனே எனக்கு இந்த இடம் நல்லா இருக்குதுன்னு கேட்குறாரு. சரிப்பா அப்படின்னா அவர் திருக்கோயிலுக்கு போயிடுறாரு. அண்ணாமலையாருக்கு அந்த இடத்த கொடுத்துட்றாரு. இதே மாதிரி தான் பத்ரிநாராயண பகவான் கேதார்நாத்தில் இருந்தார். அந்த கேதார்நாத்கிட்ட போய் பத்ரிகாசத்தில் இருக்கிற நாராயணன் சொல்கிறார், எனக்கு அந்த இடம் பிடிச்சிக்குதுன்னு. சரி நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டிக்கு இன்னும் மேலே போயிட்டு அவர் இதுக்கு போயிடுறார், கேதார்நாத்துக்கு போயிடுறார். இங்கே இருந்தவர், பத்ரியில் இருந்தவர் கேதாருக்கு போயிடுறார். கேதாரில் போனால் அங்கே ஒருத்தர் உட்காந்துக்கிற ஏற்கனவே அவர் வந்து ஈசானேஸ்வர் பகவான்னு பேர். ஸோ அவர் சொல்கிறாரு, சரி நீ வந்திருக்கிறதில்ல, நீங்கள் இருந்துக்கோ, நான் மேலே போகிறேன்னு. அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் எப்படி சீட்டு ப்ரொமோட் ஆகிட்டு போனான்னா அந்த மாதிரி அவங்க தமிழ் சீட்டு மேலே போயிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி வேணுகோபால சுவாமிகளாக இருந்தவர் தான் இன்றைக்கி அங்கே திருக்கோயிலூர் தபோவனத்தில் போனார். அது பெரிய இடம். திருக்கோயிலூர்ன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸு. ஒரு ஆழ்வார் மலைக்கு ஒதுங்கிறதுக்காக அங்கே போகிறாரு, நல்ல மலை. இப்போ இன்னொரு ஆழ்வார் வந்துட்டு நான் வரலாமான்றார். ஒருவர் கிடக்கலாம்,
இருவர் அமரலாம் நீவீர் வாருங்கிறார். இவரும் உள்ள போய் வரும். மூணாவது ஆழ்வார் வர்றார், பேய்கை ஆழ்வார், பூதத் ஆழ்வார், இன்னொரு பேய் ஆழ்வார். ஸோ 3 பேர். அவர் வந்தவுடனே ஒருவர் கிடக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம், நீவீர் வாரேன். அப்போது அங்கே இருக்கிற சாமிக்கு இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வர்றார். நான் வரலாமா அப்படிங்கிறாங்க. வாங்கோ அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து என் இடத்துல நீ ஏன்டா இப்போ ரயிலில் நீ வந்து யாரோ உட்காந்துக்கிற இடத்துல போய் அப்படி கொஞ்சம் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக உட்காருவேன். அதில் யாருன்னா 1க்கு 2க்கு டாய்லெட் போனோன்னாக்கா காலை நீட்டி படுத்துட்டு அதுக்கப்புறம் யாரும் பர்டிகுலர் வரக்கூடாதுன்னு நீ லேட்ச் போட்டுருவேன் கதுவுக்கு. இதுதானே ஹியூமன் மைண்டு. அவங்க அப்படி இல்லை. அதனால் பெருமாள் பார்த்தாராம், அந்த இடத்துக்கு நானும் வரலாமான்னார். அப்போ முதலாளர் பார்க்குறாரு, வையம் தகலியா வார்கடலே நெய்யாக. இந்த பூமி இருக்கு இல்லையா, அதுதான் அதில் விளக்கு. அதில் என்னன்றது இந்த உலகத்தில் இருக்கிற கடல்கள் 7 கடல், அதில் சூரியன்ன்றது தான் திரி போட்டு விளக்கு. அதனால் நாரணருக்கு ஞான சுடர் ஏற்றினேன் நானுங்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறார், உன் உடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில். இந்த மாதிரி இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது சிந்தை இடுத்துரி, கடவுளுக்காக நான் உருகிறேன் இல்லையா, அந்த எண்ணங்கள் அதுதான் திரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுறாரு. இப்போ 3வது ஆள் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, கண்டேன் கண்டேன் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய தரிசனம் 3 பேருக்கும் அந்த இடத்துல கிடைச்சதுங்கிற மாதிரி. இப்போ யார் ஒருத்தர் இந்த மாதிரி தனக்கு கிடைச்ச இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுளுடைய அருள் கிடைக்குங்கிறது தான். நம்ம திருக்கோயிலூர் பெரிய இடம். அந்த திருக்கோயிலூரில் ஞானானந்தகிரி சாமி இருக்கிற போது ஒரு ஆள் வரான். வந்துட்டு, என் பொண்ணுக்கு கல்யாணம், காலெலாம் கையில் இல்லை, என் பொண்டாட்டி வந்து துரத்தி விட்டா, வந்தால் துட்டோட வா, இல்லைன்னா வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு. சரி போய் உட்காரு அப்படிங்கிறார். அங்கே ஒரு நாள் ஆச்சு, 2 நாளைக்கு படுத்துன்னுக்கிறான். 3வது நாள் ஒரு லாரி வருது. ஒரு பெரிய பண்ணையார் அந்த பக்கம்ந்து வரான், மன்னார்குடின்னு வச்சுக்கோயேன். வந்து உங்களுக்காக நான் ஒரு லாரி நிறைய நெல் கொண்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் வாங்கிக்கணும்னு. இல்லை இல்லை நானே பார்த்துட்டு தான் வாங்கிக்குவேன்னு வாங்க போகிறாரு. போயிட்டு அந்த நெல்லை கொஞ்சம் எடுத்து புளிகிறாரு. அதுலேருந்து வந்து பிளட்டு வருது. இவர் தபோனம் ஞானானந்தகிரி சாமி சொல்கிறார், வேண்டாம் எனக்கு அப்படின்னு. இல்லை நான் உணர்த்தி பார்த்து எல்லாம் தானே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. நீ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு இந்த 3 நாளாக வெயிட் பண்ணுக்கிறதுனால அவனை கூப்பிட்றாரு. இவனுக்கு தெரியறது தானே. ஆமாம் ஆமாம், நீ என்ன பண்ண தெரியுமா உனக்கு? இதுக்கு முன்னாடி இவங்க அப்பா இருந்தார், அவர் பரமாச்சாரியார் சொல்லியிருக்காரு, நீ யாக காரியங்கள் ஹோமம் தான் செய்யணும், இந்த கர்மாதி கல்யாணம் புண்ணியாவஜனெலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் உங்கள் வீட்டில் நீ கூப்பிட்ட, அவன் நான் வரமாட்டேன் பெரியவர் வேணான்னு சொல்லியிருக்காருன்னு. அதனால் அவங்களுக்கு நீ கொடுத்துருந்தா அந்த லேண்டு கிண்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவரை வந்து அம்போன்னு விட்டுட்ட. அவர் பையன்தான் இவன் பரம தரித்திரத்தில் இருக்கான், அவன் முன்னாடி கல்யாணத்துக்கு துட்டிலாம் வராதுன்னு சத்தி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஆகுது இந்த நிகழ்ச்சி நடக்கிற போது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் நீ கொடுக்குற நெல்லை வாங்கிக்கணுன்னா கண்டிஷன் இருக்குது. நேராக போய் அவங்க லேண்டெல்லாம் அவங்களுக்கு திருப்பி கொடு. அந்த பொண்ணு கல்யாணத்தை உன் செலவில் நீ ஜாம் நடத்தி வை, அப்போ நான் இந்த நெல்லை வாங்கிக்கிறேன். இது அடுத்த இன்சிடெண்ட். இன்னொரு தலைப்பு அவர் உட்காண்டிருக்கார், பெரியவர் பரமாச்சாரியார். அப்போது திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோயிலேருந்து யாகம் நடத்தினேன் நான், அந்த பிரசாதம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரன் வர்றான். வந்த உடனே அவரை தொட்டு ஷாக்கான மாதிரி அப்படின்றார், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு. அவன் என்ன ஆச்சு அப்படிங்கிறான். இவர் கேட்குறாரு, இந்த மாதிரி நீ வேத வித்துக்கள் எல்லாம் கூப்பிட்டியா? ஆமாம். நல்லா நடந்ததா யாகம்? ஆமாம். அதில் ஒரு வயசான கிழமை 80-84 வயசு இருக்கும், வந்திருந்தானா? ஆமாம். பெரியவா நேரில் பார்த்த மாதிரி சொல்லலை, நான் பார்த்தேன். சரி, அவன் மந்திரம் சரியாக சொல்லலைன்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு குறை இருந்தது, எல்லாருக்கும் சம்பவனை நிறைய கொடுத்த போது அவனுக்கு கம்மியாக கொடுத்தியா? ஆமாம். எல்லாருக்கும் பந்தி இல்லை, நீ இப்போ பரிமாறி வந்தபோது அவன் அந்த சக்கரை பாயசத்தை 2வது கரண்டி கேட்டான், இந்த கழுத்துக்கு எதுக்குன்னு சொல்லி நீ அவன் உதாசீனப்படுத்தினியா? ஆமாம் அப்படின்ட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து வேறு 2-3 பிராமணர்கள் வராங்க. இந்த நாங்கள் திருவிடைமருதூர் கோயிலேருந்து வர்றோம், பெரிய யாகம் ஒன்று நடந்தது, உங்களுக்காக பிரசாதம் கொண்டு வந்திருக்கோன்ட்டு. அப்போது இதோ இந்த மிராஸ்தார் தான் பண்ணால் யாகங்கிறான். தெரியும் எனக்கு அப்படின்றார் பெரியவர். ஸோ இவங்க ஐருங்க கொண்டு வந்த இதை எடுத்து விபூதியெல்லாம் வச்சுக்கிறார். என்ன
வச்சுக்கிட்டு அவன் ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றான். சொல்கிறாரு, எங்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? அந்த பிராமணன் நேராக மகாலிங்கேஸ்வரர்கிட்ட போயிட்டு, இந்த வயசான காலத்தில் எனக்கு இந்த நாக்கு ருசி தேவையா? அவமானப்படுத்திட்டான் என்ன அவன் சபையில். இனிமேல் நான் வந்து பாயசமே தொட மாட்டேன் என் லைஃப்லன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் நீ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு. இவன் வந்து கிளம்புற போது பிராப்தம் இருந்தால் நடக்கும் அப்படின்னு ஒரு இருப்பு போடுறாரு அவர். இவன் போய் பார்த்தா அந்த ஐயர் செத்துப்பிட்டான். வாழை மரம்லாம் கட்டி சாவு பாடையை கட்டி நோட்டில் போட்டிருக்காங்க. வந்து அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு, அந்த பழையார் குடும்பமே அழிஞ்சு போச்சு. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம உருப்படுறதுக்கும் உருப்படாமல் போகிறதுக்கான பல காரண காரியங்கள் இருக்கின்றன. நம்ம இந்த உலகத்தில் ஏதோ சாதாரணமாக நினைக்கிறோம், அப்படியெல்லாம் இல்லை. கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காண். கடவுளுடைய கண் எல்லா இடத்துலேருந்து நம்மளை பார்த்துன்னு இருக்கு. நம்ம ஒவ்வொரு எண்ணமும் கூட கடவுளுக்கு தெரியும். அதனால் இந்த நான் சொன்ன உதாரணம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இப்படி தான் உலகத்தில் நடக்கிறது. நமக்கு இதெல்லாம் புரியறதில்ல. நம்ம ஏதோ நம்ம பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிறோம். சரி, நாம் அறிவாளியாக இருந்து தொலைக்கலாம். இன்னும் யாருக்கும் தானம் கொடுக்குறான். நீ என்ன பண்ணுற? நீ ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல, அவன் கொடுக்குறான். அவங்ககிட்ட இவெல்லாம் வயசு சாப்பிட்டோம், நீ ஏன் அவங்கள என்கரேஜ் பண்ணுற? ஆல் ஆர் பெக்கர்ஸ் அப்படின்னு. அவன் கொடுத்தவனுக்கு என்ன போச்சு? அவன் தெரிஞ்சு கொடுக்குறான், அவன் தெரியாமல் கொடுக்குறான், ஏமாந்து கொடுக்குறான். அதை தடுக்கிறது, தர்மத்தை தடுக்கிறது இல்லையா, அது கூட மகா பெரிய தப்பு. அதனால் தர்மம் தக்கார்கை பட்டக்கால் வான் சிறிதா பெருத்து விடும். ஒரு தர்மம்ன்றது தகுதி வாய்ந்தவர்கள் கை மூலமாக போய் சேர்ற போது வானம் சிறிதாகவும் செய்கிற தானத்தின் பலன் பெரிதாகவும் மாறிவிடும். திணைத்துணை நன்றி செய்யணும் பனை துணையாய் கொள்வார் பயன் தெரிவார். தின அளவுக்கு யாராவது தர்மம் பண்ணால் கூட யாருக்கு அது யூஸ் ஆக போதோ அவங்க அதை பணம் மாதிரி எடுத்துக்குவாங்க. ஊருணி நிறைந்தே உலகமாம் பேரறிவாளன் திரு. ஊர் நடுவில் ஒரு புது கிணறு இருந்தால் 8 பக்கம் ராட்டினம் போட்டு ஊரில் இருக்கிறவங்கலாம் தண்ணி செய்துன்னு போவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லவங்க கையில் கொஞ்சம் தர்மம் இருந்தால் அது உலகத்தில் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயன்படும். இந்த மாதிரி எவ்வளவோ நம்ம சாஸ்திரங்களில் இருக்குது, யாரும் கவனிக்கிறது இல்லை. இன்றைக்கி யாராவது தப்பி தவறி, அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து யாராவது காவடி எடுத்துன்னு வருவானான்னு பார்த்துன்னு இருப்பாங்க. அவன் வந்து வீட்டு முன்னால் நின்றுட்டு நமச்சிவாயா இல்லை ஏதோ சொல்லுவாங்க கோயிந்தா. இப்போ வீட்டிலேருந்து அரிசியெல்லாம் கொண்டு போய் அவன் காவடியில் போடுவாங்க, பருப்பெல்லாம் போடுவாங்க. அவன் அந்த காவடி எடுத்துன்னு போய் அதில் சமைச்சி சாமிக்கு பறிச்சுட்டு அவன் கொஞ்சம் சாப்பிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் அதை கொடுத்துக்குவான். அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி இருக்கான் இன்றைக்கி. அந்த மாதிரி வர்றவனும் இல்லை ஒன்று. ரெண்டாவது, யார் இந்த தானதம் பண்ணியிருந்தான், அவன் யார் வந்தாலே அவனை திருடனாக இருப்போமோ அப்படின்னு கதவை திறக்க மாட்டேன்றான். நிறைய வீட்டு கதவுல இப்படி கண்ணாடி ஒன்று வச்சிடுறாங்க, இப்படி பார்த்துடுறான் இல்லையா? அதனால் தானம் செய்கிறவனையும் காணும், தானத்தை வாங்கிறதுக்கும் ஆளை காணும். அதோட மோசம் இந்த சிம்பத்தி ஆஃப் அதர்ஸை வச்சுக்கிட்டு கொள்ளடிக்கிறவன் நிறைய பேர் ஆகிட்டான். கிருஷ்ணர் இருந்தான், துரியோதனன் இருந்தான். அப்போ துரியோதனன் என்ன பண்ணானா, கிருஷ்ணர் காலில் விழுந்து கும்பிட்ற போது என் பாவத்தெல்லாம் உங்கள்கிட்ட விட்டுட்டேன் கிருஷ்ணான்னு நானும் மனசுக்குள்ளே தான். கிருஷ்ணர் எனக்கு யார் எதை கொடுத்தாலும் 1க்கு 10 திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னா. அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் தானம் பண்ணுற போதே வந்து என் பாவத்தை கொடுக்குறேன்னு தான் போடுறான். அதில் கூட ஒரு நோபிலிட்டி இல்லை, மனசுக்குள்ளேயே அவர் வச்சுக்கிறான். யாரையாவது சத்தியம் பண்ண சொல்ல மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அப்புறம் தான் சத்தியம் சொல்லுவான், அசத்தியம். அதனால உலகம் ரொம்ப கெட்டு போச்சு. இன்றைக்கி உருப்படுறதுக்கான தகுதிகளை தேடுறவங்கள விட உருப்படாமல் இருக்கிறதுக்கான தகுதிகளை அள்ள குறையாமல் பெற்றிருக்கிற மனிதர்கள் தான் உலகத்தில் ரொம்ப பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறது? கலியுகம், கலியுகத்தில் இப்படி தான் இருக்கும்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அந்த காலத்தில் அப்படி இல்லை. செல்விருந்து ஓம்பி நல்விருந்து பார்த்திருப்பான், செல்விருந்து வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு. திருக்குறள். இப்போ தான் ஒரு விருந்தாளி போயிருப்பானா, அடுத்த விருந்தாளி வரமாட்டானான்ட்டு வாசலில் காத்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி இருக்கிறவன் தேவர்களுக்கு வந்து மதிக்கப்படுவான்னு அர்த்தம். வானத்தவர்க்கு இவன் மதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கான். செல்விருந்து இப்போ தான் ஒருத்தன் போயிருப்பான், வருவிருந்து வரணும் ஒரு ஆளுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. முகமது நபி இருக்கார், அவருடைய லாஸ்ட்டு டைம் சாக கிடக்கிறாரு. அப்போது கத்திஜா பாய் அவருடைய மனைவி அந்த அம்மாவை கூப்பிட்டு, வீட்டில் ஏதாவது பணம் வச்சுருக்கியா அப்படின்னு. ஏங்க அப்படின்னா,
எனக்கு தூக்கமே வரமாட்டேன்றது, ஏதோ என் உடம்பை சுடுற மாதிரி இருக்குது. அந்த பணத்தை 10 தினம் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை போய் கொடுத்துட்டு வாயிருக்கான்னு. நாங்கள் ராத்திரி 8-9 மணிக்கு யாருக்குங்க போய் கொடுக்கறது அப்படின்னா, நீ முதல்ல கொடுத்துட்டு வான்னு. நம்ம போய் 1 மணி நேரம் ரோட்டில் வெயிட் பண்ணி ஒரு பிச்சைக்காரனுக்கு அதை கொடுத்துட்டு வீட்டுக்கு வரா. அதுக்கப்புறம் கேட்குறா, ஏங்க நீ இழுத்துன்னு கிடக்குறீங்க, ஏதாவது ஒன்று ஆகிப்போச்சுன்னா உங்களை தூக்கி போடுற செலவு கூட வந்து எங்கிட்ட காசு இல்லைங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அவர் சொன்னார், நீ ஒருத்தனை தேடி போய் ராத்திரி 9 மணிக்கு வெயிட் பண்ணி கொடுத்துட்டு வந்தியே, அந்த மாதிரி உனக்கு எப்போ தேவையோ எல்லாம் இன்னொருத்தனை அனுப்புவார், உனக்கு கொடுக்கறதுக்கு இன்னொருத்தனை அனுப்புவார், அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதனால் அவர் சாகிற போது அவருடைய மருமக இதில் காலில் தலையை வச்சுக்கிட்டு 3 வார்த்தை சொன்னாராம். அல்லாஹ் என்ற மேலான தோழனை நான் பெற்றிருந்தேன் அப்படின்னு. அதாவது ஐ ஹேட் த பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் இன் அல்லாஹ் அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு உயிரை விட்டாராம். அந்த மாதிரி சாகணும் நம்ம கூட. சாகிற போது உனக்கு பிடிச்ச முருக, சிவன், கிருஷ்ணன் யாரோ ஒருத்தர் ஐ ஹேட் த பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் இன் மை காட் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நிஜமாகவே நம்பிக்கை இருக்கணும். அப்போ காட் வில் கம். கொடி செயலின் ஒருவருக்கு தெய்வம் மடிதட்டு தான் முந்துரும். யாராவது உருப்படணும்னு நினச்சா கடவுள் வேஷ்டியை மடித்து கட்டுன்னு பக்கத்திலே நிற்பான், அவனுக்கு எதாவது வேணுமாப்பா வேணும்பா வேணும்பான்னு. நம்முடைய அஜ்ஞானம் தான் நாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நம்மளை எண்ணெய் வைக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே ஒரு கடவுள் இருக்கான். அதனால் கடவுளுக்கு என்ன பேர் இஸ்லாம் ரிலிஜனில்? குதா அப்படின்னு. குதா அப்படின்னா என்ன? குத் ஆயேகா. குத் அப்படின்னா தானாக, ஆயேகான்னா வருவான், குதா ஹாஃபிஸ் அப்படின்வாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? தேவாரம், திருவாசகம், கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட தானாக வந்தெய்தி. தானாக வருவான் கடவுள். அந்த கண் பார்வையில் அவனுடைய கருணை உனக்கு கிடைக்கும். கண்ணுதலான் தன் கருணை காட்ட தானாக, நீ கூப்பிடவே தேவையில்லை, அவன் பாட்டிக்கு வருவான் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ஜனங்களுக்கு இந்த தர்மம் செய்கிற சிந்தைகளும் குறைஞ்சிடுச்சு. எல்லாத்துலேயுமே ஒரு சுயநலம் இருக்குது, ஒரு காரியவாதம் இருக்குது. யாரையாவது பார்த்து சிரிக்கிறதுக்கு கூட இவனுக்கு காரணம் தேவை. இல்லைன்னா மூஞ்சி எப்போ பாரு எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி இப்படி தான் வச்சுக்கின்னு இருக்கான். இவனுக்கு யார்கிட்டயாவது காரியம் ஆகணும்னா அவங்கக்கிட்ட மாத்திரம் வாங்க அப்படின்னா. உலகம் பூரா இன்றைக்கி ஒரு சுயநலம். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னு மூஞ்சியில் காட்டக்கூடாது, நெஞ்சில் அப்படியே பொங்கி வரணும். திருப்புகழ் சச்சியானந்த சுவாமிகள் இருந்தார் வள்ளிமலையில். அப்போ அவர் வள்ளியோட தரிசனம் கிடைக்கிது. அப்போ நீ யாருமா அப்படின்னாக்கா, பொங்கி அப்படின்னா. என்ன பொங்கி அப்படின்னா, உனக்கு அன்பு பொங்கி வராதா, கருணை பொங்கி வராதா அப்படின்னு போயிட்டாலாம். அப்போ பொங்கி வருவதுன்னு என்ன? அன்பு பொங்கி வரணும், கருணை பொங்கி வரணும். இதெல்லாம் தான் நம்முடைய சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி எல்லாமே கெட்டு குடிசலான ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். ஜாதி என்ன, மதம் என்ன, நாடுகளால் வர்ற பேரியர் என்ன. எந்த பறவையாவது நான் ஆஸ்திரேலியா, நான் இந்தோனேஷியான்னு சொல்லுதான், மனுஷன் மாத்திரம்தான். துள்ளி துள்ளி ஆடி வரும் புள்ளிமயில் வேலனிவன் வள்ளி தெய்வ யானையுடன் வந்து வரும் தருகுபவன் தெள்ளு தமிழ் கவிதையதன் தேன் சுவையில் உருகுபவன் வெள்ளிமணி சிரிப்பினிலே வந்த மனம் மாற்றுபவன் துள்ளி துள்ளி ஆடி வரும் புள்ளிமயில் வேலனிவன் வள்ளி தெய்வ யானையுடன் வந்து வரும் தருகுபவன் கள்ளமில்ல மனத்தினுள்ளே காட்சி பல தருகுபவன் காலெடுத்து ஆடி வரும் காவடியில் மயங்குபவன் வெள்ளம் என பெருகும் அன்பை வேண்டுபவர் கருளுபவன் வேதம் எல்லாம் போற்றும் வேதாந்தி சிவசங்கரவன் துள்ளி துள்ளி ஆடி வரும் புள்ளிமயில் வேலனிவன் வள்ளி தெய்வ யானையுடன் வந்து வரும் தருகுபவன் சின்ன சின்ன பதங்கள் வைத்து சிந்தையிலே ஆடுபவன் ஸ்ரீதேவி ஆழ்மருகன் சிவசக்தி மைந்தனிவன் கல்லான இதயங்களை கற்கண்டாய் மாற்றுபவன் குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை